பற்றி இங்கு காண்போம். சிதைவடையா பொருட்கள் உணவுச் சங்கிலியினுள் நுழையும் பொழுது அவை வளர்சிதை மாற்றமடைவதில்லை. அதற்கு பதிலாக உணவுச் சங்கிலியின் அடுத்தடுத்த ஊட்ட நிலைக்கு தள்ளப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பாதரசம் மற்றும் டிடிடியை களைக்கொல்லியாக பயன்படுத்தி தாவரங்களுக்கு தெளிக்கும் போது அவை நீர்நிலைகளுக்கு சென்றடைகின்றன. இவ்வாறாக நீர்நிலைகளை சென்றடைந்த நச்சுப் பொருட்களான பாதரசம் மற்றும் மெர்க்குரி உற்பத்தியாளர்களான தாவரங்களை சென்றடைகிறது. இவ்வாறாக தாவரங்களிலிருந்து தாவர உண்ணியை சென்றடைகிறது. பின்னர் தாவர உண்ணிகளை உண்ணும் சிறிய மீன்களை சென்றடைகிறது. அதன் பின் சிறிய மீன்களை உண்ணும் பெரிய மீன்களை சென்றடைகிறது. பெரிய மீன்களை உண்ணும் பறவைகளை சென்றடைகிறது. நச்சுத்தன்மையின் அடர்வு அதிகரிக்கிறது. 10, 100, 1000